இதில் தராசு ஷியாம் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன். இபிஎஸ் தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார். 169 இரட்டை இலை போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக வருவதற்கான சாத்தியங்களும் இருக்குது. இந்த தொகுதிகளை கண்டறிந்து ஒதுக்குதல் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்களை நாம் இப்போ புரிஞ்சுக்கலாம் திரிஷா? 2026 தேர்தல் களத்தில் இபிஎஸ் நகர்வு தான் முதல் நகர்வு. அதாவது தொகுதிகளை ஒதுக்குவது, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுப்பது, தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவது. இதுல முதல் நகர்வு, அதுல சந்தேகமே இல்லை. அதிமுகவில் காலையிலே அறிவிக்கப்பட்ட 23 வேட்பாளர்களை பார்க்கும்போது நிறைய நிலைய வித்வான்கள் தேவைப்படுகிறார்கள். அதாவது களம் ஒரு குழப்படியாக இருக்கும்போது, பலமுனை போட்டி நடக்கும் போது நமக்கு ஷுவர் பெட் வேணும். நிலை வித்வான்கள்னா அவர்களுக்கு தொகுதி நிலவரம் தெரியும், பூத் வரைக்கும் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகம். எனவேதான் 23 பேருமே நம்ம கிட்டத்தட்ட எதிர்பார்த்தவர்கள் தான். ஒரு தொகுதியில் மாறி இருந்தன, விழுப்புரத்துல மயிலா, இப்படி தொகுதிகள் மாறி இருந்தன. மற்றபடி எல்லோருமே வெற்றி வேட்பாளர்களாகத்தான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதிகள் அதுல கொஞ்சம் எனக்கு மாறுபாடான கருத்துகள் இருக்கு. ஏன்னா சென்னை பெரிதும் எதிர்பார்த்த தொகுதிகள் எதுவுமே பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்படவில்லை. ஒரே ஒரு தொகுதி தான் சென்னையில ஒதுக்கப்பட்டிருக்கு. கோவையில அவங்க ரொம்ப வலுவா இருக்கிறதா சொல்லப்படுற இடத்துல ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மதுரையில ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டையில ஆச்சரியமா 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த கால்குலேஷன்லாம் எப்படி திரு எடப்பாடி போட்டிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு திரிஷா. கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு கடினமா இருக்கிற தொகுதியெல்லாம் பிஜேபிக்கு தள்ளிவிட்ட மாதிரி தான் தெரியுது. அதாவது புதுக்கோட்டை நீங்க சொல்றீங்களா, நான் புதுக்கோட்டையில இருந்து பேராவூரணிக்கு போற வழியில ஆலங்குடி தாண்டி போவேன் எப்பவும். ஆலங்குடியில எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஒரு 3000-4000 பெண்களை அழைத்து ஒரு மாநாடு நடந்தது. ஆலங்குடியில பிஜேபி இவ்வளவு ஆக்டிவா இருக்கே அப்படின்னு கூட நான் நினைச்சேன். அப்புறம் நான் கேள்விப்பட்டா அர்ஜுனமூர்த்தி தான் எல்லா ஏற்பாடும் பண்றாங்க அப்படின்னு. சரி, அவர் தொகுதி கொடுப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் கிட்டே ஒரு பெரிய அளவுக்கு ஆர்வம்லாம் காட்டினவர், 2 பக்கம் அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறாரு. ரஜினியோட சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ அடைக்கல் ராஜுக்கெல்லாம் ரஜினி சப்போர்ட் கொடுப்பாரு அந்த காலத்துல. அவர் அப்போ அரசியல்லாம் கிடையாது. ஆனா திருச்சி எம்பி அடைக்கல் ராஜுக்கு காங்கிரஸ் எம்பி அவருக்கு சப்போர்ட்லாம் கொடுப்பாரு. நட்பு ரீதியான ஒரு ஆதரவு அப்படி வரப்போது போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி வரல. அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டது மயிலாப்பூர்ல தமிழிசை அவர்கள் இன்னும் பிஜேபியே வேட்பாளரா அறிவிக்கல. ஆனா பிரச்சார வாகனத்துல வண்டியில ஏத்திட்டாரு. அதே மாதிரி ஆவடி, அது சென்னைன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கோயம்புத்தூர், இதெல்லாம் நான் கொஞ்சம் பெரிதும் எதிர்பார்த்தேன். அதாவது கன்னியாகுமரியில மட்டும் எதிர்பார்த்த தொகுதிகள் பிஜேபி 6ல் 4 கொடுத்துருக்காங்க. இப்போ கோவையில இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுது. இப்போ அண்ணாமலை போட்டியிடுவாரா, ஒன்று கவுண்டம்பாளையம் இல்லை சிங்காநல்லூர் ஒதுக்கி இருந்தால் அதற்கான சாத்தியம் இருக்கு. ஆனால் கோவை வடக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஆல்ரெடி வானதி சீனிவாசன் தொகுதி மாதிரி போட்டியிட போறாங்க. இப்போ ரொம்ப கரார் காட்டி இழுத்து பிடிச்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி, இல்லை கடினமான தொகுதிகளை தள்ளி விட்டுருக்கிறாரா, இல்லை எந்த வகையில் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்? அதை எப்படி பிஜேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? பிஜேபியோட லோக்கல் லீடர்ஷிப்புக்கு பெரிய அளவுக்கு சே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பியூஷ் கோயல கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. 27 நம்பர் அது பெருசுன்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா இன்ட்ரிகசிஸ் தெரியாது. அதனாலதான் இந்த குழப்பம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலி நயினாருக்கு ஒரு நல்ல தொகுதி தாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அக்ராஸ் ஆல் கம்யூனிட்டிஸ் அவருக்கு செல்வாக்கு உண்டு. சாத்தூருக்கு வரும்போது இப்ப தேமுதிக அங்க சேர்ந்திருக்கும் போது, திமுக கூட்டணி சேர்ந்திருக்கும் போது சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் இதுல எல்லாம் அவங்க செல்வாக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் சார்ந்த ஓட்டு வங்கி அது. அப்ப அது எந்த அளவுக்கு நயினாருக்கு சூட்டபிளான தொகுதி, அவர் போட்டியிட்டார், சூட்டபிளான தொகுதின்னு எனக்கு தெரியல. இப்படி திருநெல்வேலியிலேயே கூடுதலான தொகுதிகள் நான் பிஜேபிக்கு எதிர்பார்த்தேன். திருநெல்வேலி, சென்னை, நீங்க குறிப்பிட்ட கோயம்புத்தூர், கோவை, திருப்பூர்ல ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க போல இருக்கு. அப்போ ஒட்டு மொத்தத்துல அவினாசி, திருப்பூர் 2 தொகுதி இருக்கு. அவினாசி, திருப்பூர். அப்படின்னா அவினாசினா முருகன் அவர்கள் தான் இருக்கணும். ஏன்னா முருகன் அவர்களோட பழைய தனபாலுக்கு கொடுக்காம பிஜேபிக்கு தள்ளி விட்டாரு, அதுல ஒரு கணக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நிறைய பேர். தனபால் இந்த தடவை நிக்கல, அவரோட சன்னு அப்படின்னு தான் முதல்ல இருந்தே பேச்சு அடிபட்டது. ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு ஒரு விரும்பலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிலைய வித்வான் பிரின்சிபல் தான். இல்ல, அவர் சன்னு தாவேக்காக்கு போய் சேர்ந்துட்டாரு. எங்க அப்பாவை உடம்பு சரியில்லைன்னு பார்க்கல எடப்பாடின்னு போய் சேர்ந்துட்டாரு. கரெக்ட், மறந்துட்டேன். அப்படின்னா அப்புறம் அவினாசி முருகன் தான் நிக்கணும். முருகன் தொகுதி மாதிரி தான் அதுல போட்டிடுறாரு. இல்ல ஒருவேளை அவர் போட்டியிட போறது இல்லையா? ஏன்னா அவர் ஏற்கனவே எம்பியா இருக்கிறாரு. விழுப்புரத்துல அவர் எம்பி தான், டிவிஎஸ் எம்பி தான். இருந்தாலும் எம்எல்ஏ தொகுதியில போட்டி போடுறாரு. வெற்றி பெற்றால் எம்பியை ராஜினாமா செய்வார். அதே மாதிரி முருகனும் செய்யலாம். அது நமக்கு சரியாக தெரியாது. அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வந்தாதான் தெரியும். நமக்கு தெரிந்த ஒரே வேட்பாளர் தமிழிசை அவர்கள் தான் இப்போதைக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிரச்சார வாகனத்துல ஏறியாச்சுங்கிற முறையில
அப்போ பிஜேபிக்கான தொகுதி பட்டியலில் அந்த குழப்பம் எனக்கு தெரியுது. ம். இப்போ ராஜபாளையத்துல ஜான் பாண்டியன் அது எந்த அளவுக்கு சூட்டபிள் கேண்டிடேட்ங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. திமுக கேண்டிடேட் வந்து அநேகமாக தங்கபாண்டியனா இருக்கும்னு நினைக்கிறேன். தொகுதியில ஒரு பெரிய செல்வாக்கு எல்லாமே அவருக்கு இருக்கு. ஒன்று கௌதமி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். தெலுங்கு ஸ்பீக்கிங் ஓட்டு வங்கி அங்க இருக்கு. அந்த தொகுதியை பற்றி நல்லா தெரியுங்கிற முறையில் நான் சொல்றேன். அப்ப ஜான் பாண்டியன் எந்த அளவுக்கு சூட் ஆவாரு, அவர் என்ன தொகுதி கேட்டாரு, என்ன தொகுதி கொடுத்துருக்காங்க, இதுல எல்லாம் எனக்கு குழப்பம் தெரியுது. புரட்சி பாரத கட்சி இன்றைக்கே வந்து ஒரு தொகுதி தான், ஆனால் அவர் வந்து டிஸாட்டிஸ்பேக்ஷன் சொல்லியிருக்காங்க. தமாகவுக்கு கொடுத்த தொகுதிகள் வந்து எனக்கு என்னமோ அதுல பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாவே நான் கருதல. 5ல் 3 தொகுதி அமைச்சர் தொகுதி, 1 கிள்ளியூர், இன்னொன்னு கும்பகோணம். அது தொடர்ச்சியா திமுக வலுவா இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. இதுதான் நீங்க கடினமான தொகுதிகளை ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி. பெரிய அளவுக்கான காங்கிரஸ் தொகுதிங்க. ஒரு காலத்துல வந்து கிள்ளியூர்ல வந்து குமாரதாஸ்னு ஒரு பெரிய எம்எல்ஏ, ஒரு பெரிய சட்டமன்றத்துல எல்லாம் புயல் மாதிரி கிளம்பி வருவாரு. அது காங்கிரஸ் தொகுதி. அதுல என்ன நுணுக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் விளக்க முடியும். ஆனால் அதிமுக வேட்பாளர்கள் அது வந்து கரெக்டா போட்டிருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அது திருப்பரங்குன்றம் பிஜேபி பெரிய அளவுக்கு கேட்டுச்சு. பெரிய முருகபக்தர்கள் மாநாடு, தீபம் இஷ்யூ. ஆனா அதை ரொம்ப சிம்பிளா வந்து இபிஎஸ் வந்து அடிச்செறிஞ்சிட்டு ராஜன் செலப்பா வெற்றி வேட்பாளர் நல்லாவே தெரியுது. அப்போ இபிஎஸ் அவர்கள் பிஜேபியை சைட்லைன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் இந்த பட்டியலில் இருந்து பார்க்கிறேன். அமமுக தொகுதி மட்டும் இந்த மடத்துக்குளம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிள் தொகுதி தான். அதாவது காரைக்குடியோ மடத்துக்குளமோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளான தொகுதி தான். அமமுக 11 தொகுதியில இப்படி பார்த்தாலே பெரியகுளம் பார்த்தாலே நமக்கு ஃபேவரபிளா தெரிகிற லிஸ்ட் வந்து 4-5 வருது. அதாவது 11 தொகுதியில 3 அமைச்சர் தொகுதி இருக்கு. மன்னார்குடி டிஆர்பி ராஜா, திருச்சி மேற்கு KN நேரு, சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியம் 3 அமைச்சர் தொகுதியையும் ஒதுக்கிட்டாரு. அதாவது இபிஎஸ் ஒதுக்குன கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனதுல 14 அமைச்சர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா. அதான் டஃப் கான்ஸ்டிட்யூன்ஸே தள்ளி விட்டுருக்காரு. பட் அமமுக வந்து எல்லா தொகுதியும் அவங்களுக்கு ஃபேவரபிளான தொகுதியை யாராலையும் வாங்க முடியாதுல்ல. பிஜேபியும் வாங்க முடியாது, அமமுகவும் வாங்க முடியாது. அன்ஃபேவரபிள் தொகுதி தான் இருக்கும், கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. அன்ஃபேவரபிள் தொகுதி ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு பார்க்கறது வந்து பிஜேபி மற்றும் சிறிய சிறிய கட்சிகள். ஃபேவரபிளான வேட்பாளர்கள், ஃபேவரபிளான தொகுதி எல்லாமே வந்து அதிமுக வருது. அதாவது ஆரியன் அதர்வேர்ட்ஸ் இரட்டையிலை போட்டி போடுகிற தொகுதிகள், அந்த தொகுதிகளில் பெரிய லிஸ்ட். இப்போ இதுவே தாமரை போட்டி போடுகிற தொகுதிகள் வரும்போது, இப்போ உதாரணமாக பாரிவேந்தர் அவர்கள் குன்னம் ஒரு தொகுதி, பெரம்பலூர் சைட்ல வந்திருந்தா அது ஓகேயா இருந்திருக்கும். குன்னம் ஒரு தொகுதி, இன்னொரு தொகுதி வந்து சென்னை நினைக்கிறேன், பல்லாவரம் சென்னையில கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களோட ஓட்டு வங்கின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஓட்டு வங்கியில தான் நம்ம கொடுக்கணும். நியாயமாவும் அப்படித்தான் வரும். அல்லது 2 தொகுதினா ஒரு தொகுதியாவது ஓட்டு வங்கி கணக்குல கொடுக்கணும். அப்படி சிறிய கட்சிகள், குறிப்பாக தாமரையில அல்லது தனி சின்னத்துல போட்டி போடுற கட்சிகள், இவர்களுக்கான தொகுதி பங்கீடு அது அந்தந்த கட்சிகளுக்கு திருப்தியாக இருந்தா சரிதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கால்குலேட்டடா அந்த மூவ் பண்ணியிருக்காரு. அது அவரது முதல் நகர்வு அவருக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன்.